லோக்சபா தேர்தலில் ரேபரேலி, வயநாடு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ராகுல் ரேபரேலியை தக்க வைத்துக் கொண்டு வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். அங்கு இன்று இடைத்தேர்தல் நடக்கிறது. ராகுலின் தங்கை பிரியங்காவை காங்கிரஸ் கட்சி களமிறக்கியுள்ளது. பிரியங்காவுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மொகேரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் களமிறக்கப்பட்டுள்ளார். வயநாடு தான் பிரியங்கா காந்திக்கு தேர்தல் அரசியல் பிரவேசம் என்பதால் இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. பிரியங்கா காந்திக்கு தேர்தல் அரசியல் புதிது என்பதால் அவரால் தொகுதிக்கு சிறப்பாக பணியாற்ற முடியாது என்ற புள்ளியிலேயே பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மும்முனை போட்டி காங்கிரஸ் மற்றும் பிரியங்காவிற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வயநாட்டில் பிரியங்காவின் பிரச்சாரத்தில் பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்ட போக்கே இருந்தது. இது வாக்குகளாக மாறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இருப்பினும் வயநாடு இதுவரை காங்கிரஸ் கோட்டையாக அறியப்படுவதால் பிரியங்காவின் வெற்றி முன்பே தீர்மானிக்கப்பட்டது என காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து வந்தனர். இந்த நிலையில் பாஜகவின் நவ்யா ஹரி இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை பரிசீலிப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரசின் கோட்டையில், அதுவும் பலமிக்க பிரியங்கா காந்தியே போட்டியிடும் ஒரு தொகுதியில் பாஜக அத்தனை சாதாரணமான ஒரு நபரை நிறுத்தியிருக்குமா என தேடியதில் நமக்கு கிடைத்த தகவல்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோழிக்கோடு மாநகராட்சி கவுன்சிலராக இருமுறை இருந்தவர் என்பதால் நவ்யா ஹரி நிச்சயமாக பிரியங்காவுக்கு சவாலாக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். 36 வயதான நவ்யா பாஜக மாநில மகளிர் அணி தலைவராக இருக்கிறார். இவர் கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தில் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். இவரது பிரச்சாரம் பெருமளவில் கேரள மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. சுயநலத்திற்காக வயநாட்டை புறக்கணித்தவர் ராகுல் என இவர் கூறியது மக்கள் மத்தியில் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தியது. வயநாட்டு நிலச்சரிவுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் தராமல் வேறு அரசியலில் கவனம் செலுத்தியவர் ராகுல். வெற்றி பெற்ற பிறகு வயநாட்டின் பக்கமே திரும்பி பார்க்காத இவரை போலத்தான் இவரது தங்கையும் இருப்பார் என்று நவ்யா கூறியது கவனம் பெற்றது. 2021இல் கோழிக்கோடு சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் நின்று 3வது இடத்தை பிடித்தார் நவ்யா. இவரை மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறக்கியிருப்பதே இவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் பெரும் ஆதரவுதான் என்று சொல்லப்படுகிறது. கேரளாவைச் சேர்ந்தவர், நன்கு படித்தவர், தெளிவான தொலைநோக்கு உடையவர், நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர் என இவர் பக்கம் மக்கள் பார்வை திரும்பியுள்ளது. சட்டசபையில் இவரை தேர்ந்தெடுக்க தவறியதை இம்முறை சரி செய்ய வேண்டும் என்று பரவலான கருத்து உள்ளது. இஸ்லாமிய வாக்குகளை குறிவைத்து மட்டுமே காங்கிரஸ் கோட்டை என்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து ராகுல் காந்தியின் தங்கை என்ற தகுதியில் மட்டுமே களமிறங்கிய பிரியங்கா காந்திக்கு இம்முறை சரியான பாடம் கற்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நவ்யா ஹரிதாஸுக்கு அமைதியாக பெருகி வரும் ஆதரவை தேர்தல் முடிவுகளில் நாம் பார்க்க முடியும் என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது.